வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ்லேருந்து கிடச்சிருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிளர்க்கு, லேப் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரி உங்களுக்கு பர் மந்த்துக்கு 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் மே 22ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டைமுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் அதில் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ தேவைப்படுறவங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் கரியர் பேஜ், ஓகேங்களா? தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், அதேமாதிரி கிளர்க்கு, லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் தான் இதில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்துடும். ஸோ அதுலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் ஃபார்மில் எப்படி அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கூகுள் ஃபார்ம் லிங்க். ஸோ இதில் தான் நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு பேஜுமே வந்து மூவ் ஆகும். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, குவாலிஃபிகேஷன், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கும். மொத்தம் உங்களுக்கு 13 பேஜஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 13 பேஜஸ்மே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் பேஜில் உங்களுக்கு சப்மிட் கேட்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்து ஓகே பண்ணிக்கலாம். அதோடவே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறவங்க அவங்களுக்கு தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்களோட காலேஜ் அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் அட்ரஸ். அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுற ப்ராசஸ் இவ்வளோ தான். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2025-2026க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் EEE டிசிப்ளினில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. லேப் டெக்னீஷியனில் பார்த்தீங்கன்னா சிவில் டிசிப்ளின், அதேமாதிரி EEE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSBS, கெமிஸ்ட்ரி, மெக்கானிக்கல், ECE, IT, மெகட்ரானிக்ஸ், இந்த கேட்டகரியில் உங்களுக்கு லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிளர்க்கு போஸ்ட்டுமே வேக்கன்சி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்க டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷனில் இருக்க போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ செல்ஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க BA, BTech அல்லது ME, MTech EEEயில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது BA, BTech, ME, MTech ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் EEEயில் BA, BTech அல்லது ME, MTech முடிச்சிருக்கீங்க, அதில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக BA, BTech, ME, MTech முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதோட PhD வந்து முடிச்சிருக்கணும் ரெலவெண்ட் சப்ஜெக்டில். இது டிசரபிளாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இது டிசரபிள் குவாலிஃபிகேஷன். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இது தான். BA, BTech, ME, MTech முடிச்சிருக்கீங்கன்னா போதும். PhD முடிச்சிருந்தால் உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி அப்ளிகன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி, அதாவது அரியர்ஸ்லாம் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரியர்ஸ் இல்லாமல் நீங்கள் அரியர்ஸ் வைக்காமல் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரபிள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்து உங்களுக்கு கிளர்க்கு கேட்டகரியில் போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஏ, பிடெக், பிபிஎம், பிசிஏ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதோட உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்ரைட்டிங் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். மினிமம் இந்த ஃபீல்டில் 5 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை டிசரபிளாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எசென்சியல் கிடையாது. எசென்சியல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்சி இருக்கணும், டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு டிசரபிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு லேப் டெக்னீஷியன் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லேப் டெக்னீஷியனில் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் சிவில் முடித்தவங்க, டிப்ளமோவில் ஐடி டிராஃப்ட்மேன்ஷிப்ஸு அல்லது ஃபிட்டரு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது சர்வேயிங்கில் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். ஸோ சிவில் இன்ஜினியரிங்க்கு இந்த டிசிப்ளினில் படித்தவங்க எலிஜிபிள். டிப்ளமோ அல்லது ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். மெகட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், EEE, ECE இந்த டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் EEE அல்லது ECE அல்லது மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, CSBS இந்த டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது ஐடியும் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கேட்டகரி, அதாவது கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டு. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே நமக்கு மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி ஏஜ் லிமிட்டுமே தரல. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கு தான் நமக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதில் இந்த ஜாப் ரிலேட்டடான A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். 1 by 1 நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எத்தனை வேக்கன்சிஸ்ங்கிறதுமே சொல்லியிருப்பேன் பாருங்கள். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் 1 வேக்கன்சிஸ், கிளர்க்கில் 1, அதே மாதிரி லேப் டெக்னீஷியனில் மட்டும் 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா May 22ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ இது ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை லிங்க், வெப்சைட் லிங்க் எல்லாமே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நேராக கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். அப்ளை லிங்க்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை லிங்க் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு லிங்க் டீட்டெயில்ஸுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு டீசெண்டான சேலரியோட கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட் தான். ஓகேங்களா? Thank you so much and bye.